ஹலோ எவ்ரிவன். ஒரு நல்ல கோட்டோட நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாட் வி திங்க் வி பிகம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகுவோம். அதுதான் இந்த கோட்டோட மீனிங். நம்ம நினைக்கிற விஷயம் ஒரு குட் விஷயமா இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நினச்சோம்னா அந்த யூனிவர்ஸே இட் வில் ஹெல்ப் டு டூ தட் இன் அ குட் வே. ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலிட்டி டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ 6th செகண்ட் டேர்மில் லெசன் 2ல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ளஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் இருந்துச்சு இந்த லெசனில். ஸோ போக போக நமக்கு இன்னும் நிறையா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ 26 ஜான்வரியில் 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த இயர் 2025 நம்ம 76th ரிபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் நியூ டெல்லியில் பரேட் நடக்கும், எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இந்தோனேஷியா பிரசிடெண்ட் வந்திருந்தாங்க. அண்ட் தென் காங்கிரஸ் மீட் டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜை 1929 காங்கிரஸ் மீட் நடந்திருக்கும், காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதில் அன்அஃபிஷியலாக அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேவை தான் நம்ம நாளடைவில் நம்ம ரிபப்ளிக் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 1946 389 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி க்ரியேட் பண்ணுறாங்க, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம். எதுக்காகனா டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அந்த அசெம்பிளி க்ரியேட் பண்ணுறாங்க. அதோட சேர்மன் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, சும்மா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட முக்கிய உறுப்பினர்களாக இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அண்ட் தென் நெக்ஸ்ட் மௌலானா ஆசாத், இவங்க எல்லாருமே அதோட முக்கிய உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதில் விமென் மெம்பர்ஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் விமென் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க அந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியில். அது எதுக்காக ஃப்ரேம் பண்ணாங்கன்னெல்லாம் கூட நீங்கள் அவங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் பாக்ஸ் கொஷின் இருந்தது, இது எல்லாருக்குமே தெரியும். டூ யூ நோ கொஷின்ஸ். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா அது டாக்டர் பிஆர் அம்பேத்கராக இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, டிராஃப்டிங் கமிட்டி. அதோட சேர்மன் டாக்டர் அம்பேத்கராக இருந்தார். அதோட அட்வைசர் பிஎன் ரா இருந்தார். நமக்கு தமிழ் மீடியம் புக்கில் 7 மெம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் இங்கிலீஷ் மீடியமில் 8 மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கூகுள் பண்ணி பார்த்ததில் எனக்கு 8 மெம்பர்ஸ் தான், 7 மெம்பர்ஸ் தான் காமிச்சிது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்கவங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கமிட்டி ஃபஸ்ட்டு டைம் அவங்க மீட் பண்ணுறாங்க. எப்போ அந்த டிராஃப்டிங் கமிட்டி மீட் பண்ணுறாங்கன்னா அந்த மெம்பர்ஸ் 9th டிசம்பர் 1946 அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த சேம் டேவே அவங்க கான்ஸ்டியூஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஒரே இதில் எழுதி முடிச்சிட்டாங்களா அந்த கான்ஸ்டியூஷன்னா? கிடையாது கண்டிப்பாக. ஸோ 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் நடத்தியிருப்பாங்க. 2000 அமெண்ட்மெண்ட்ஸ்னால் திருத்தங்கள். நீங்கள் அந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்குமே அந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் எழுத எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கிச்சின்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days எடுத்துக்கிச்சு. அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 64 lakhs அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே கம்ப்ளீட்டட் த கான்ஸ்டியூஷன் ஆன் 26th November 1949. அந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி நம்ம சொன்னோம்ல, அந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதுக்கு சேர்மனாக இருந்தாருன்னு. ஸோ அந்த டீம் கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த 26th நவம்பரை தான் நாம் கான்ஸ்டியூஷன் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் ஆல் தீஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ், டேஸ் அண்ட் டேட்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம். எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, இப்போ ஒரு நாடு, இப்போது நம்ம ஒரு வீடு இருக்கோன்னா வீட்டில் ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஒரு நாட்டுக்கு நமக்கு தேவையானது தான் கான்ஸ்டியூஷன். ஸோ விதிமுறைகள் எல்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ப்ரியாம்பிள் தான். ப்ரியாம்பிள்னால் முகப்புரை. நான் சொன்ன மாதிரி டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த பாலிட்டியில். முகப்புரைனா நம்ம கட்டுரை, நம்ம 10th 12thலாம் கட்டுரையெல்லாம் எழுதுவோம். கட்டுரையில் முன்னுரைன்னு இருக்கும்.
அவுட்லைன்ஸ் அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து உள்ளே என்ன கண்டென்ட் இருக்க போகுதுன்றது தெரிகிறது தான் வந்து இந்த முன்னுரை. அதுதான் வந்து நம்ம பாலிட்டியில் வந்து முகப்புரை ப்ரியாம்பிள்னு சொல்கிறோம். ஸோ அதில் ப்ரியாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரியாம்பிளில் வந்து ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு ப்ரியாம்பிள் வந்து இந்தியா என்னவா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இதுக்கெல்லாம் மீனிங் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். சாரின் சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். அதை பற்றி மீனிங் தான் நான் வந்து கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அது கிளியராக என்னன்னு பார்த்துக்கோங்க. 6th டேர்ம் 2ல் லெசன் 2 வந்து சிவிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சாவரின்னா என்னென்னா, த கான்ஸ்டியூஷன் இஸ் கிராண்டட் த பீப்புள் த ரைட் டு ரூல். முழு அதிகாரத்தையும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியா இதுவாக இருக்குது, ப்ரியாம்பிள் படி நம்ம இந்தியா இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்காங்க. முழு அதிகாரமும் நமக்கு பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எலெக்டட் பை த பீப்புள். பார்லிமெண்ட்னா பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம்னு நான் சொல்கிறோம். அதில் இருக்க மக்களை வந்து எலெக்ட் பண்ணுறதுக்கான ரைட் ரூல் வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா பீப்புள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட் பவர் ஆஃப் த கண்ட்ரி எதுனா அது சாவரின் தான், இறையாண்மைன்னு சொல்கிறோம். ஸோ செக்யூலர்னா இட்ஸ் நத்திங் பட் ரைட் டு ஃபாலோ டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபேத் இருக்கும், ரிலீஜியஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ்லாம் இருப்போம். அது எல்லாமே அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்கள்தான் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த கடவுள் தான் கும்பிடணும், இந்த கடவுள் தான் கும்பிடணும் அப்படின்ட்டு யாருமே, இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு இதுதான் அப்படின்றது இல்லை. எல்லா கண்ட்ரி பீப்புளுமே வந்து இந்தியாவுக்கு இருக்காங்க, எல்லா ரிலீஜியஸும் இருக்காங்க. ஸோ தட் இஸ் த திங் இன் அ செக்யுலர். ஸோ டெமோக்ராட்டிக்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கவர்மெண்ட் ஆர் political system is governed by representatives who are elected by the people. நம்ம முன்ன சொன்ன மாதிரி elected by the people. யார் கவர்மெண்ட் இதுவாக இருக்காங்க, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம் பீப்புள் எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் த திங். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் கல்ச்சுரல் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வரும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு 10th புக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னும் போக போக நம்ம வந்து அதை பற்றி கிளியராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். யூனிவர்சல் ஆடிட் ஃப்ரான்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. வயது வந்தோர் வாக்குரிமை மீன்ஸ் ரைட் டு ஓட். நமக்கு வந்து 18 ஏஜ் ஆனால் தான் வந்து நம்ம கரெக்டாக ஓட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த யூனிவர்சல் ஆடிட் ஃப்ரான்சஸ். அதில் வந்து டூ யூ நோ பாக்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த பாக்ஸ் கொஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் காப்பீஸ் வந்து ஹிந்தியில் ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்கும். அது வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெஷல் ஈலியம் போட்டு ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும். ஸோ வைல் மேக்கிங் த கான்ஸ்டியூஷன் 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, அந்த 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இந்த ஆர்டிகல்ஸ்னால் என்ன, பார்ட்ஸ்னால் என்ன, ஷெட்யூல்ஸ்னால் என்னென்னு நம்ம போக போக நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்போ இருந்துச்சு, நம்ம வைல் மேக்கிங் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குன்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுலேருந்து டில் 30/10/2021 வரைக்கும் 105 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.